அஸ்ஸலாமு அலைக்கும். தினம் ஒரு ஹதீஸில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உண்மையை பற்றி பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை பேசுவதை பற்றியும் அதன் நன்மையை பற்றியும் பின்வரும் ஹதீஸில் என்ன கூறியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக உண்மை மனிதனை நன்மையின் பக்கம் வழி நடத்தும். நன்மை சொர்க்கத்திற்கு வழி நடத்தும். ஒரு மனிதன் உண்மையை பேசிக்கொண்டே இருந்தால் அவர் அல்லாஹ்விடம் உண்மையாளர் சித்திக் என்று எழுதப்படுவார். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் கேட்டார், ஒரு இறை நம்பிக்கையாளர் கோழையாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்று பதில் சொன்னார். பிறகு கஞ்சனாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்டது. அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்றார். பிறகு ஒரு இறை நம்பிக்கையாளர் பொய்யனாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்டது. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் முடியாது என்று பதிலளித்தார். ஏனென்றால் உண்மை பேசுவது என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களிலும் நேர்மையாக இருப்பதை உள்ளடக்கியது. இன்னும் அல்லாஹ் 33வது அத்தியாயம் 70வது வசனத்தில், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் எப்போதும் நேர்மையான உண்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தில் கூறி உண்மையை மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்.